ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்டு நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் மிளகு, சோம்பு, ஜீரகம், 5 காஞ்ச மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி, வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 பல் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் பிரியாணி இலை, பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, கூடவே கட் பண்ணி வச்சுருந்தது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் அரைச்சி விட்ட பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளே போடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிராய்லரும் சரி நாட்டுக்கோழியும் சரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொச்சி வந்ததும் கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சுடு சுட ஒயிட் ரைஸ் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.